அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு கீமா மசாலா பாஸ்தா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் குக்கரில் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு லவங்கம், பட்டை, ஏலக்காய் சேர்த்துட்டு வெங்காயம் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். குக்கரில் கீமா கொத்துக்கறி 2 விசில் கொடுத்து வேக வச்சுக்கிட்டேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கின உடனே இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் போட்டு சேர்த்துக்கிட்டேன். கொத்தமல்லி, புதினா, 3 பச்சை மிளகா, 2 தக்காளி, அரை கேரட்டு இதையும் நல்லா போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். உப்பு போட்டுக்கோங்க. மிளகாய்த்தூள், மல்லித்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். வேக வச்ச கீமாவை தண்ணியோடு அப்படியே சேர்த்துக்கலாம். ஏற்கனவே வேக வச்சதுனால இது நிறைய கொதிக்க வைக்க வேண்டாம். அப்புறம் நம்ம பாஸ்தாவை இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அளவான தண்ணி போட்டு 3 விசில் கொடுத்தீங்கன்னா சுவையான பாஸ்தா ரெடி ஆகிடும். கீமா பாஸ்தா ரெடி ஆகிடும். சூப்பராக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், 3 விசில் கொடுத்து எடுத்துட்டேன். சூப்பராக இருக்கும். டேஸ்ட் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் பாய் கைஸ்.